ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிரைம் கட்ஸ். டெல்லியில் இருக்க ஒரு சின்ன காலனியில் ரேஷ்மா அப்படிங்கிற ஒரு லேடி வாழ்ந்துட்டுருக்காங்க. அவங்களோட வயசு 38. ஒரு சில வருஷங்களுக்கு முன்னாடி கார் ஆக்சிடெண்ட்டில் அவங்களோட கணவர் இறந்து போயிட்டாரு. ரேஷ்மாவுக்கு 18 வயசில் ஒரு பொண்ணு இருக்காங்க. அவங்க காலேஜில் ஃபஸ்ட் இயர் படிச்சிட்ருக்காங்க. ரேஷ்மாவோட கணவர் தான் உயிரோடு இல்லை அப்படின்னாலும் தன்னோட மனைவியும் மகளும் கஷ்டப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக சொந்தமாக ஒரு வீடு கட்டியிருக்காரு. அந்த வீட்டில் தன்னோட ஃபேமிலி வாழ்கிறதுக்கான ஒரு போர்ஷனையும் அது இல்லாமல் ஒரு 2 போர்ஷனை வாடகைக்கு விட்டு அதில் கிடைக்கக்கூடிய வாடகையில் தன்னோட மனைவி வாழ்ந்துக்குவா அப்படிங்கிறதுக்காக ஒரு 2 போர்ஷனையும் கட்டி விட்டுருக்காரு. கணவர் இறந்ததுக்கப்புறமா காலியாக இருக்கக்கூடிய அந்த போர்ஷனை வாடகைக்கு விட்டு அதில் வரக்கூடிய பணத்தை வச்சு தன்னோட ஃபேமிலி செலவுகளை சமாளிச்சுக்கலான்னு சொல்லி ரேஷ்மா நினச்சிருக்காங்க. அதனால இப்போ 2 போர்ஷனுமே வெக்கேட்டாக தான் இருக்குன்னு சொல்லிட்டு அவங்களோட வீட்டோட கேட்டில் வாடகைக்கு ரூம்ஸ் கிடைக்கும் அப்படின்ற ஒரு விளம்பரத்தையும் வைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அக்கம் பக்கம் இருக்கவங்க எல்லாத்துக்கிட்டேயுமே என்னோட வீட்டில் இருக்கக்கூடிய 2 போர்ஷன் காலியாக தான் இருக்குது, யாராவது வாடகைக்கு கேட்டால் சொல்லுங்க அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ரேஷ்மாவும் யாராவது தன்னோட வீட்டுக்கு வாடகைக்கு வந்தால் நல்லா இருக்கும்னு சொல்லி வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்க டைமில் தான் பீகார்லேருந்து டெல்லிக்கு வந்த ஒரு பையன் ரேஷ்மாவோட பார்க்குறதுக்காக அவங்க வீட்டுக்கு வந்திருக்கான். அந்த வீட்டில் இருந்த டூலெட் போர்டை பார்த்துட்டு அந்த வீட்டுக்குள்ளே போகிறான். அந்த பையனோட பேர் ராகேஷ். அவனோட வயசு 25. பார்க்குறதுக்கு ஆள் நல்ல 6 அடி உயரத்தில் ரொம்பவே சூப்பராக இருப்பான். அவன் ரேஷ்மாவை சந்திச்சு நான் தங்குறதுக்கு எனக்கு ஒரு ரூம் வாடகைக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கான். நான் இங்கே உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கம்பெனியில் தான் வேலை பார்க்குறேன். இப்போ தான் என்னோடய சொந்த ஊர்லேருந்து டெல்லிக்கு வந்திருக்கேன். வாடகைக்கு ரூம் தேடுறப்ப தான் உங்கள் வீட்டில் வெக்கேட்டாக இருக்குது அப்படின்ற விஷயம் தெரிஞ்சு உங்களை தேடி வந்தேன் அப்படின்னு சொல்லியிருக்கான். ரேஷ்மாவும் தன்னோட வீட்டுக்கு எவ்வளோ வாடகை, எவ்வளோ அட்வான்ஸ் கொடுக்கணும் அப்படின்ற எல்லா விஷயத்தையுமே ராகேஷ் கிட்ட சொல்கிறாங்க. எல்லா டீட்டெயில்ஸையும் கேட்ட ராகேஷ், நான் நாளைக்கு உங்களுக்கு அட்வான்ஸ் பணத்தையும் கொடுத்துட்டு இந்த வீட்டில் நான் ஸ்டே பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு ரேஷ்மாவும் ஓகே, நீ எப்போனாலும் வா, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி அந்த பையனை அனுப்பி வச்சுருக்காங்க. அதுக்கப்புறமா அந்த பையன் அட்வான்ஸ் கொடுத்துட்டு அந்த வீட்டில் தங்க ஆரம்பிச்சிருக்கான். அந்த வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா ராகேஷோட லைஃபு ரொம்ப சந்தோஷமாகவே போகுது. ஒரு நாள் ரேஷ்மாவுக்கு அவசரமாக கொஞ்சம் பண தேவை ஏற்படுது. அப்போ ரேஷ்மா யார் யாருக்கோ ஃபோன் பண்ணி ட்ரை பண்ணி பார்க்குறாங்க. அவங்க யார்கிட்டேயுமே அவங்களுக்கு பணம் கிடைக்கல. இனிமேலும் இந்த பணத்தை திரட்டுறது ரொம்பவே கஷ்டம், கடைசி நேரத்தில் நம்ம யார்கிட்ட போய் கேட்குறது அப்படின்னு சொல்லி யோசிச்சிட்ருக்காங்க. அப்போ தான் தன்னோட வீட்டில் வாடகைக்கு இருக்கக்கூடிய ராகேஷோட ஞாபகம் அவங்களுக்கு வருது. நாம ஏன் ராகேஷ் கிட்ட அடுத்த மாதம் வாடகையை அட்வான்ஸாக கேட்கக்கூடாது? அப்படி கேட்டு அந்த பணம் கிடச்சிது அப்படின்னா இப்போ இருக்கக்கூடிய இந்த எமர்ஜென்சிக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்த மாதம் ராகேஷ் நமக்கு வாடகை கொடுக்க தேவையில்லை. சப்போஸ் அதுக்கு முன்னாடி நமக்கு வேறு பணம் கிடைச்சா கூட நம்ம திருப்பி கொடுத்துக்கலாம். சரி, ராகேஷ் ரூமில் தான் இருப்பான், நம்ம போய் கேட்டு பார்க்கலாம் அப்படின்னு யோசிச்ச ரேஷ்மா தன்னோட வீட்டிலேருந்து ராகேஷோட ரூமுக்கு போகிறாங்க. ராகேஷோட ரூமோட கதவை தட்ட போகும்போது தான் ரேஷ்மா அந்த ரூம்குள்ளேருந்து ஒரு விசித்திரமான சத்தம் வரதை நோட் பண்ணுறாங்க. அப்படி என்ன தான் உள்ளே பண்ணிக்கிட்டு இருக்கான், ஏதாவது படம் பார்த்துட்ருக்கானா அப்படின்னு சொல்லி பார்த்த ரேஷ்மா பக்கத்தில் இருக்கக்கூடிய ஜன்னல் வழியாக உள்ளே என்ன நடக்குதுன்னு சொல்லி எட்டி பார்த்துருக்காங்க. அப்படி பார்க்கும்போது தான் ராகேஷ் அந்த ரூமுக்குள்ளே உட்காந்து தன்னோட ஃபோனில் ஆபாச படங்களை பார்த்துட்டு இருந்திருக்கான். ஜன்னல் வழியை எட்டி பார்த்த ரேஷ்மா தான் வந்த வேலையை கூட மறந்துட்டு 5 நிமிஷம் அப்படியே நின்று ராகேஷை பார்த்துட்டு இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் கதவை தட்டலான்னு பார்த்தா கதவு சும்மா தான் இருந்திருக்கு. ரூம் டோரை ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே போனதுமே ராகேஷ் ரேஷ்மாவை பார்த்து அப்படியே பயந்து போயிட்டு நிற்கிறான். ரொம்பவே கூச்சப்படவும் ஆரம்பிக்கிறான். ரேஷ்மா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீ ஃபோனில் என்ன வீடியோ பார்த்துட்டு இருந்த, அதை எனக்குமே காட்டு, நம்ம 2 பேரும் சேர்ந்து பார்க்கலாம். எதுக்குன்னா எனக்கும் இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்குறது ரொம்பவே பிடிக்கும். இதெல்லாம் பார்த்து ரொம்ப வருஷம் ஆகுது. அதனால் நீயும் நானும் சேர்ந்து கொஞ்சம் இந்த வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா 2 பேரும் சேர்ந்து அந்த வீடியோக்களை பார்த்துட்டு கொஞ்ச நேரம் என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த வீடியோக்களை பார்த்த ரேஷ்மா ரொம்பவே உற்சாகமாக அடைகிறாங்க. அதனால ரேஷ்மா அவங்கள கண்ட்ரோல் பண்ணிக்க முடியாமல் அந்த பையன்கிட்ட ஆபாசமான செயல்களை செய்ய தொடங்குறாங்க. ரேஷ்மாவுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறது ராகேஷ்க்கு நல்லாவே தெரியுது. ராகேஷும் ரேஷ்மா 2 பேருமே தகாத உறவு வச்சுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அப்போ இருந்து அவங்களோட உறவு தொடர்ந்துக்கிட்டே இருக்குது.
அதனால அவங்க ராகேஷ்க்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ரேஷ்மாவுக்கு வாய்ப்பு கிடைக்கிறப்பெல்லாம் ராகேஷ் கூட ரூம்க்கு போயிட்டு உடல் ரீதியான தொடர்பை வச்சுக்கிறாங்க. ஒவ்வொரு நாளுமே ரேஷ்மா அன்னைக்கு நைட்டு தன்னோட பொண்ணு கூட சேர்ந்து தான் தூங்குவாங்க. ஆனால் ஒரு நாள் நைட்டு 11 மணிக்கு ரேஷ்மா தன்னோட ரூம்ல இருந்து வெளியே வந்து மேலே மாடியில் இருக்கக்கூடிய அந்த பையனோட ரூமுக்கு போகிறாங்க. எதுக்குன்னா அவங்க 2 பேருக்கு இடையில இருக்கிற உறவு என்னன்னு தெரியும் இல்லையா? ஆனால் தனியாக தூங்கிட்டு இருக்கக்கூடிய பொண்ணு 10 நிமிஷத்துலேயே முடிச்சிடறா. இந்த நைட்டில் அம்மா எங்கே போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கொஞ்ச நேரம் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. வீடு ஃபுல்லாக தேடி பார்த்துட்டாங்க, அம்மா எங்கேயுமே இல்லை. அதனால அம்மாவை தேடி மேலே போகிறாங்க. அந்த ரூமுக்கு பக்கத்தில் போகிறப்ப ரூமுக்குள்ளேருந்து ஒரு வித்தியாசமான சத்தம் அந்த பொண்ணுக்கு கேட்குது. உடனே அந்த பொண்ணும் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஜன்னல் வழியாக எட்டி பார்க்குறாங்க. உள்ள அந்த பையனும் அவங்களோட அம்மாவும் உடல் ரீதியான உறவை வச்சுக்கிறத பார்க்குறாங்க. அந்த பையனோட தன்னோட அம்மா இருக்கிறத பார்த்ததுக்கப்புறமா அந்த பொண்ணால் தாங்கிக்கவே முடியலை. அதுக்கப்புறமா சைலண்டாக தன்னோட ஃபோன் எடுத்து அவங்க பண்ணுறத வீடியோ எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறமா எதுவுமே தெரியாத மாதிரி அவங்களோட ரூமுக்கு வந்து தூங்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்க வந்து கொஞ்ச நேரம் கழித்து அவங்க அம்மா எதுவுமே நடக்காத மாதிரி தன்னோட மகளோட பக்கத்தில் வந்து தூங்குறாங்க. ரேஷ்மாவுக்கு ஒரு சின்ன காய்கறி கடையும் இருக்குது. அங்கே காய்கறிகளை விற்கிறதுக்காக சந்தைக்கு போகணும் அப்படின்னு சொன்னாங்க. அன்னைக்கு அவங்க பொண்ணுக்கு செலவுக்கு பணம் தேவைப்படுறதுனால நீயும் என்னோட வர முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆனால் அவங்க பொண்ணு, அம்மா எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, இன்னைக்கு நான் உங்கள் கூட வர முடியாது, நீங்கள் மட்டும் போங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ரேஷ்மா காய்கறியில் வாங்கிட்டு சந்தைக்கு போய் விற்கிறதுக்காக போகிறாங்க. ஆனால் அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை. வீட்டில் வாடகைக்கு இருக்கக்கூடிய ராகேஷ் வீட்டில் தான் இருந்திருக்கான். அன்னைக்கு கூட தன்னோட ஃபோனில் சில ஆபாச படங்களை பார்த்துக்கிட்டு இருந்திருக்கான். காலையில் தன்னோட அம்மா வீட்டிலேருந்து கிளம்பி போனதுக்கப்புறமா ரேஷ்மாவோட பொண்ணு வேகமாக அந்த பையனோட ரூம்குள்ளே போய் கதவை மூடிக்கிறாங்க. அதுக்கப்புறமா அவனுக்கு பக்கத்திலேயே உட்கார்றாங்க. அவங்கள பார்த்த அந்த பையனும் இந்த மாதிரி கேட்குறான், என்னாச்சு உங்களுக்கு, ஏதாவது தேவைப்பட்டா தயவு செஞ்சு என்கிட்ட சொல்லுங்கள். அப்புறம் அந்த பொண்ணு அவன்கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும்னு நினைக்கிறேன். உடனே அந்த பையனும் கேளுமா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த பொண்ணு, நேற்று ராத்திரி நீ என்னோட அம்மா கிட்ட என்ன பண்ணிக்கிட்டு இருந்த? அந்த வார்த்தையை கேட்டு அந்த பையனும் அதிர்ச்சி ஆகியிருக்கான். திடீர்னு பதட்டமாகவும் பயமும் வந்துச்சு. அப்போது ரேஷ்மாவோட பொண்ணு அந்த ஃபோனில் ரெக்கார்ட் பண்ணியிருந்த வீடியோவை காமிச்சு, இந்த மாதிரி பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நீங்கள் 2 பேரும் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கப்போ நான் வீடியோ எடுத்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பையனும் பயந்து போயிட்டு அந்த பொண்ணு முன்னாடி கையை கூப்பி, நான் என்னோட சொந்த விருப்பப்படி இந்த மாதிரி நான் பண்ணலை அப்படின்னு சொல்கிறான். உங்கள் அம்மாவோட விருப்பப்படி தான் இந்த மாதிரி நடந்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்கான். அப்போ அந்த பொண்ணு என்ன சொல்கிறான்னா, நீ எங்கள் அம்மா கிட்ட பண்ண விஷயத்த என்கிட்டேயும் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கப்புறமா அந்த பையன் அவங்களோட வார்த்தைகளை கேட்டு ரொம்பவே ஆச்சரியப்பட்டு போகிறான். சரின்னு சொல்லி கொஞ்ச நேரம் கழித்து அவங்க 2 பேருக்கு இடையிலையும் ஒரு தவறான உறவு ஏற்படுது. அன்னையிலேருந்து ரேஷ்மாவோட பொண்ணும் அவங்களுக்கு டைம் கிடைக்கிறப்பெல்லாம் அந்த பையன் கூட அந்த மாதிரி இருக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இப்படியே ஒரு மாதம் போச்சு. ஒரு நாள் நைட்டு 11 மணிக்கு ரேஷ்மாவோட பொண்ணு தூங்கிட்டு இருந்து எந்திரிச்சு போய் அந்த பையனோட ரூமுக்கு போயிருக்காங்க. ரேஷ்மாவுக்கும் அந்த நேரத்தில் முழிப்பு வந்திருக்கு. பக்கத்தில் தூங்கிட்டு இருந்த பொண்ணு எங்கே அப்படின்னு தேடும்போது வீடு ஃபுல்லாக தேடி பார்க்குறாங்க. தன்னோட பொண்ணு இல்லாதனால எங்கே போயிட்டா அப்படின்னு பாத்ரூமுக்கு போய் பார்க்குறாங்க. அங்கேயுமே ரேஷ்மாவோட பொண்ணு இல்லை. சரி, மாடிக்கு எதுவும் போயிருக்காளோ அப்படின்னு சொல்லிட்டு மாடிக்கு போகிறப்ப தான் அந்த பையனோட ரூம்லேருந்து ஒரு விசித்திரமான சத்தம் வரதை கேட்குறாங்க. ரேஷ்மாவுக்கு இதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக பக்கத்தில் இருக்கக்கூடிய ஜன்னலில் எட்டி பார்க்குறாங்க. அப்போ தான் தன்னோட பொண்ணும் அந்த பையன்கிட்ட தொடர்பு வச்சுருக்கிறத பார்த்து ரேஷ்மா ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. அதுக்கப்புறம் தன்னோட பொண்ணு விருப்பத்தோடு தான் அந்த பையன்கிட்ட இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்றத அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. ரேஷ்மாவுக்கு அந்த இடத்துல கோபம் வருது. அந்த பையனோட ரூம் கதவை தட்ட ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்ச நேரத்திலேயே ரூம் கதவு திறந்திருக்கு. அதுக்கப்புறமா ரேஷ்மாவோட பொண்ணு ரூம்குள்ளேருந்து வெளியே வர்றாங்க. ரேஷ்மா அந்த பையனை கண்டபடி திட்டவும் ஆரம்பிச்சிருக்காங்க. என்னோட பொண்ணை நீ என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க? பாவம்னு பார்த்து வாடகைக்கு விட்டா என்னோட பொண்ணுக்கிட்டேயே இப்படி தப்பாக நடந்துக்குவியா? உனக்கு அசிங்கமாக இல்லையா அப்படின்னு அவன் ரேஷ்மா கண்டபடி ராகேஷை திட்ட ஆரம்பிக்கிறாங்க. அது வரைக்கும் அமைதியாக இருந்த ரேஷ்மாவோட பொண்ணு, எதுக்காக நீங்கள் அவங்கள திட்டுறீங்க? நீங்கள் அந்த பையன்கிட்ட இந்த மாதிரி தப்பு பண்ணலையா? ஆனால் நான் ஒன்றும் சொல்லவே இல்லையே
அப்புறமா நீங்கள் மட்டும் எதுக்கு என்னை கேள்வி கேட்குறீங்க? இந்த மாதிரி ரேஷ்மா தன்னோட மகளோட வார்த்தையை கேட்டு வாயடிச்சு போகிறாங்க. ஆனால் அந்த பொண்ணு அதோடு நிறுத்தாமல் தன்னோட ஃபோனில் இருந்த அந்த வீடியோவை அவங்க அம்மாவுக்கே போட்டு காமிக்கிறாங்க. இந்த பையன் கூட நீ என்ன தப்பு பண்ணன்னு நான் கண்ணால் பார்த்தேன். அந்த வீடியோவை பார்த்ததுக்கு அப்புறமா ரேஷ்மாவுக்கு உண்மையிலேயே பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்குது. தன்னோட பொண்ணுக்கு முன்னாடி எதுவுமே பேச முடியாமல் அமைதியாக இருக்காங்க. கொஞ்ச நேரத்தில் எழும்பி, சரி நான் தப்பு பண்ணேன், ஆனால் நீ என்ன பண்ணுற? நீ இன்னும் கல்யாணமாகாத பொண்ணு. நீ கல்யாணமாகாத பொண்ணுனா கல்யாணம் பண்ணதுக்கப்புறமா நீ மட்டும் இப்படி காரியங்களை பண்ணலாமா? நீ கல்யாணத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி பண்ணக்கூடாதுமா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ரேஷ்மாவோட பொண்ணு, ஏன் பண்ணக்கூடாது? எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அந்த பையனும் விருப்பப்படி தான் என் கூட இருக்கான். இதுக்கு மேலே உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. ரேஷ்மா எவ்வளோதான் சொன்னாலும் ரேஷ்மாவோட பொண்ணு ஒத்துக்கவே இல்லை. இப்படியே 3 மாதம் இவங்களோட அக்ரிமெண்ட் படி 3 பேரும் உல்லாசமாக இருந்திருக்காங்க. 3 மாதத்துக்கு அப்புறமா ராகேஷோட உடல்நிலை ரொம்பவே பலவீனமாகுது. முன்னாடி இருந்த மாதிரி இல்லாமல் ஒரு சின்ன சின்ன வேலை செய்யக்கூட அவனால் முடியவே இல்லை. அவனோட உடல்நிலை ரொம்ப மோசமாக இருக்க விஷயத்தை பார்த்து ரேஷ்மா என்ன பண்ணுறாங்கன்னா, அவனை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு அட்மிட் பண்ணுறாங்க. ஹாஸ்பிட்டலில் அவனுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அப்போ டாக்டர் அந்த பையன்கிட்ட என்ன கேட்குறாரு அப்படின்னா, உன்னோட பிரச்சனை என்னன்னு நீ சொல்ல முடியுமா? நான் உனக்கு எப்படி ட்ரீட்மெண்ட் கொடுப்பேன்? அந்த பையன் அவனுக்கு நடந்த எல்லா விஷயத்தையுமே ஒன்று விடாமல் அந்த டாக்டர்கிட்ட சொல்கிறான். டாக்டரும் கட்டாயப்படுத்தினால தான் ராகேஷ் எல்லா உண்மையுமே சொல்லியிருக்கான். சார், என்கிட்ட ரேஷ்மாவும் அவங்க பொண்ணும் கிட்டத்தட்ட 3 நாள்லேருந்து 4 மாதம் வரைக்கும் உறவில் இருக்காங்க. அம்மா பொண்ணு 2 பேருமே என்னோட வாழ்க்கையை நாசமாக்கிட்டாங்க. நான் அவங்கக்கிட்டேருந்து வெளியில் போகிறதுக்கு கூட முயற்சி பண்ணேன். ஆனால் அவங்கக்கிட்ட என்னோட வீடியோஸ் எல்லாமே இருக்குது. நான் அங்கே இருந்து போனால் அந்த வீடியோவை வைரல் பண்ணிடுவேன்னு சொல்லி என்னை மிரட்டுறாங்க. நீ நான் சொல்கிற மாதிரி பண்ணலை அப்படின்னா உன்னை ஜெயிலுக்கு அனுப்பிடுவோம் அப்படின்னு சொல்லியும் மிரட்டுறாங்க. அதுக்கு தான் நானும் பயந்து போய் அவங்க சொன்ன எல்லாத்தையுமே செஞ்சேன். அதுக்கப்புறமா டாக்டர் இந்த விஷயத்த போலீஸ்கிட்ட சொல்லலாம் அப்படின்னு முடிவெடுக்கிறாரு. ஆனால் ராகேஷ் அவங்கக்கிட்ட இருக்கிற வீடியோக்காக பயந்துட்டு இருந்திருக்கான். 2 நாளாக ஹாஸ்பிட்டலில் டாக்டர்ஸ் ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அப்புறமா அவனோட உடல்நிலை இன்னும் மோசமாகுது. கொஞ்ச நாள்லேயே ராகேஷ் நோய்வாய்ப்பட்டு இறந்தும் போகிறான். அதுக்கப்புறமா டாக்டர்ஸ் தனக்கு தெரிஞ்ச இந்த விஷயத்த போலீஸ்கிட்ட சொல்கிறாங்க. போலீஸும் புகாரை எடுத்துக்கிட்டு உடனடியாக ரேஷ்மாவை விசாரிக்க போகிறாங்க. ரேஷ்மா தன்னோட மகள் இதில் சிக்கிக்க வேணாம் அப்படிங்கிறதுக்காக அந்த பையன் கூட நான் மட்டும்தான் சம்மந்தத்தில் இருந்தேன், என் பொண்ணுக்கும் இதுக்குள்ள எந்த சம்மந்தமுமே இல்லைன்னு சொல்கிறாங்க. என்னோட மகள் இதில் ஈடுபடவே இல்லை அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. அந்த பையனால் இப்போ நான் 3 மாதம் ப்ரெக்னெண்ட்டாகவும் இருக்கேன். அதுக்கப்புறமா போலீஸ் ரேஷ்மாவை அரெஸ்ட் பண்ணி ஜெயிலுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. இன்னொரு பக்கம் ரேஷ்மாவோட மகளும் கர்ப்பமாகறாங்க. ரேஷ்மாவோட மகளும் தனியாக வாழ வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுறாங்க. இந்த சம்பவத்திலேருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய எத்தனையோ விஷயங்கள் இருக்குது. உறவுகள் நெறிமுறையாக இருக்கணும் அப்படின்னு இந்த சம்பவத்தை பார்க்குறப்பயே புரியுது. இந்த மாதிரியான முறைகேடான உறவுகளால் ஒவ்வொரு தனிப்பட்டவரோட வாழ்க்கை, அவங்க குடும்பம் கடுமையான இழப்புகளை சந்திக்க போகும் அப்படின்னு தெரியுது இல்லையா? ரேஷ்மா தான் மட்டும் தப்பு பண்ணுறோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் அவங்க பண்ண தப்புதால தான் அவங்க மகளோட வாழ்க்கை முற்றிலுமாக பாழாகி போயிருக்கு. ஏதாவது தப்பு பண்ணுறதுக்கு முன்னாடி அதோட விளைவுகளை பற்றி கண்டிப்பாக யோசிக்கணும். இதனால் நம்ம குடும்ப வாழ்க்கைக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்படுமா அப்படின்னு முன்கூட்டியே யோசித்து நிதானமாக முடிவெடுக்கணும். ரேஷ்மா அந்த பையனோட உறவு வச்சுக்கிறதுக்கு ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடி கூட தன்னோட மகளோட எதிர்காலத்தை பற்றி யோசிச்சிருந்தாங்கன்னா இப்போ அவங்களோட மகள் கணவர் இல்லாமல் தன்னோட குழந்தைய பெத்தெடுக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்காது. இந்த மாதிரியான ஒழுக்கக்கேடான உறவுகள் ஒரு குடும்பத்தையே சீரழிச்சிரும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியும். இன்னொரு பக்கம் இந்த ராகேஷ் இந்த மாதிரியான ஒழுக்கக்கேடான செயல்களை செய்யாமல் இருந்திருந்தா அவனோட உயிரையே இழந்திருக்க மாட்டான். இந்த சம்பவம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற கதைகளை தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த கதை கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு படிப்பனையாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். அடுத்த இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.